கடந்த வாரம் எஸ்ஆர்எம் குழுமங்களினுடைய தலைவரும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனமான பச்சமுத்து 72 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக பல்வேறு நபர்கள் மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்தார். இந்த நிலையில அவரை காவலில் எடுத்து விசாரிக்க, அதாவது 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் சைதாப்பேட்டையில் அவர்கள் மனு தாக்கல் செய்தார்கள். அதே வேளையில பச்சமுத்து சார்பில் ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 மனுக்கள் மீதான விசாரணை நேற்று வந்த பொழுது போலீசாருக்கு காவல் கொடுப்பதற்கு அனுமதி அளித்து ஒரு நாள் அதற்கான அனுமதியும் அளிக்கப்பட்டது. இன்று காலையில் 7:30 மணி அளவில் புழல் சிறையிலிருந்து அதற்கான உத்தரவு நகலை கொடுத்து போலீசார் அடைத்து வந்தனர். அதன் பிறகு ராயப்பேட்டை மருத்துவமனையில அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. பிறகு மத்திய குற்றப்பிரிவு அலுவலகமான எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மாயமான மதன் விவகாரம் மற்றும் மருத்துவ சீட்டு அந்த பண மோசடி விவகாரம் குறித்தெல்லாம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மதன் மாயமானதற்கு முன்பு இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மருத்துவ சீட்டு பணம் மதன் அவரிடம் கொடுத்திருக்கிறாரா, யார் மூலமாக இந்த பணம் வாங்கினார், பணம் முழுவதும் இவருக்கு சேர்ந்து விட்டதா, அப்படி வாங்கியிருந்தால் இந்த பணம் எங்கே இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டதாக என்று கூறப்படுகிறது. இந்த விசாரணைக்கு முடிந்து சரியாக 10 மணி நேரம் விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளித்திருந்தது. இந்த விசாரணை முடிந்த பிறகு, இந்த காவல் நேரம் முடிந்த பிறகு அவர் மீண்டும் ராயப்பேட்டை மருத்துவமனையில அவருக்கான மருத்துவ பரிசோதனை செய்ய பிறகு தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி பிரகாஷ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படுகிறார். அப்பொழுது அவர் மீண்டும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவார். அதிகபட்சம் 2 வார காலம் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே வேளையில இவர் மீதான ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை அதே நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. அதற்காக இவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பல்வேறு மனுதாரர்களும் நாளை நீதிமன்றத்தில் வருவார்கள். இந்த வழக்கு நாளை அதே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் இந்த மருத்துவ சீட்டு மோசடி தொடர்பான இந்த பணம் 69 கோடி ரூபாய் பணத்தை தாங்கள் டெபாசிட் செய்து விடுவதாக அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இவர்கள் தொடர்ச்சியாக அவருக்கு ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஜாமீன் அவர்கள் தரப்பிலிருந்து கோரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மீதான விசாரணையில் நாளை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வருகிறது. இந்த நிலையில இன்று காவல் முடிந்து அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பச்சமுத்து மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார். ரஞ்சித்.